சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு கருத்துக்களை பெற்று வருகிறது புதிய தலைமுறை. தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து இந்த கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் தெரிவித்துள்ள பதில்களை பார்க்கலாம். விவசாயத்திற்கும் விவசாயிகள் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது என்ற கேள்விக்கு கிடைத்த பதில்களை மண்டல வாரியாக ஒப்பிட்டால் வடக்கை தவிர்த்து மற்ற 3 மண்டலங்களிலும் முன்னிலை பெறுவது திமுக. வடக்கில் மட்டும் அதிமுக முன்னிற்கிறது. இவ்விரு கட்சிகளுக்கு அடுத்து வருவது பாமக. வடக்கில் 6.28%, தெற்கில் 2.47%, மத்தியில் 9.45%, மேற்கில் 14.35%. தெரிவுகளாக வந்திருக்கும் பிற கட்சிகள் மதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். வயது வாரியாக முடிவுகளை ஒப்பிடும்போது இளைஞர்களிடம் 29.25% ஆதரவை பெறுவது திமுக. அதிமுக 21.32%. 3ஆம் இடத்தில் 5.66%துடன் பாமக மற்றும் பாரதிய ஜனதா என 2 கட்சிகளும் வருகின்றன. அனைத்து வயது பிரிவினரிடையேயும் முன்னிலை பெறுவது திமுக தான். பாமக அதிகபட்ச ஆதரவாக 8.96% பெறுவது 26 - 35 வயது வரை உள்ள பிரிவினரிடம்தான். மதிமுக தனது அதிகபட்ச ஆதரவாக 4.09% பெறுவதும் அதே வயது வரை உள்ள பிரிவினரிடம்தான். தேமுதிக தனது அதிகபட்ச ஆதரவாக 4.37% பெறுவது 36 - 50 வயது வரை உள்ள பிரிவினரிடம். பாரதிய ஜனதா தனது அதிகபட்ச அளவான 5.66% பெறுவது 18 - 25 வயது வரை உள்ள இளைஞர்களிடம்தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் அதிகபட்ச ஆதரவாக 2.83% பெறுவதும் இளைஞர்களிடம்தான். அடுத்து பாலின வாரியாக முடிவுகளை ஒப்பிட்டால் ஆண்களிடம் திமுக பெறுவது 29.24%, அதிமுக பெறுவது 22.61%. பெண்களிடம் திமுக பெறுவது 28.69%, அதிமுக பெறுவது 24.15%. பாமகவுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிக ஆதரவளிக்கின்றனர். ஆண்கள் 6.83%, பெண்கள் 9.09%. இருதரப்பினரிடமும் சம அளவு ஆதரவை பெறுகிறது பாரதிய ஜனதா 3.6% என்ற அளவில். மொத்த முடிவுகளை வரிசைப்படுத்தினால் விவசாயத்திற்கும் விவசாயிகள் நலனிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சியாக முதலிடம் பெறுவது திமுக 29.14%. 2ஆம் இடம் அதிமுக 22.9%. கருத்தில்லை என்போர் 13.01%. பிறர் என்போர் 9.41%. பாமக என்போர் 7.26%. யாரும் இல்லை என்போர் 4.57%. மதிமுக 3.76%. தேமுதிக 3.76%. பாரதிய ஜனதா 3.66%. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்போர் 2.53% பேர்.